தற்கொலை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க ஆரம்பிச்சது. எனக்கு தெளிவாக என் காதலை கேட்கும், நீ சாகணும், நீ செத்துடா அப்படின்னு தோணும். என் மனசில் தோணாது, ஒரு குரலே சொல்லும், நீ செத்துரு நீ செத்துரு அப்படின்ட்டு. நானும் பெசாடி செத்துலான்னு சொல்லி 2005 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நான் சாகலான்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன் என் வாழ்க்கையை. திருநெல்வேலிக்கு அவுட் சைடில் என் சைக்கிள் எடுத்தேன். இந்த காலேஜ் ஒன்று உண்டு, ராணி அண்ணா காலேஜ் உண்டு திருநெல்வேலியில், தென்காசி போகிற வழியில். நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அழ ஆரம்பித்தேன். நம்ம சாக போகிறோமே, எப்படி சாகணும், என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ளே சாகணும்னு தோணிட்டு இருக்கு. பஸ்ஸில் விழுந்துடலாமா, வேற எங்கேயா வேற எங்கேயாவது வடநாட்டுக்கு போயிடுவோமா, இல்லாட்டி நம்ம மருந்து குடிச்சிருவோமா, வயக்காட்டில் போய் படுத்துருவோமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ள அழுகையும் வருது. நமக்கு வாழணும் நம்பிக்கையே வரமாட்டேங்குன்னு அழுதுட்டு இருந்தேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த மரத்தடிக்கையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது ஒரு 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 மரத்துக்கீழே தான் உட்காந்துட்டு இருந்தேன், வெயில் அடித்ததுனால. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, அலுமினியத்தில் பெயிண்ட் பண்ணி ஆப்பிள் ஷேப்பில் கட் பண்ணி தமிழில் எழுதப்பட்டிருந்துச்சு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது எனக்கு கிறிஸ்தவ வசனம்கெல்லாம் தெரியாது. எனக்கு நான் ஒரு முஸ்லீமாக இருந்தேன். எனக்கு இந்த பைபிள் வசனமா இல்லாட்டி வேற எந்த மார்க்கத்தின் வசனமா தெரியாது. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்கிற இந்த வசனத்தை பார்த்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் இருதயத்தில் முதல்ல ஒருத்தவங்க பேசுகிறாங்க. என் வாழ்க்கையில் அப்படி நான் அனுபவிச்சதே கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், நான் வாழ்க்கையில் அப்படி நான் கேட்டதும் கிடையாது. நான் இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்கிற வசனம் பார்த்த அடுத்த நிமிஷம் என் இருதயத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு போ, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிக்க, நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவான வசனத்தை வாசித்தோம், இதனால் நமக்குள்ள நம்பிக்கை வருது அப்படிங்கிற யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த குரல் என் இருதயத்தில் சொல்லுது, காதில் கிடையாது, இருதயத்தில், வீட்டுக்கு போ அப்படின்னு என்னை தள்ள பார்க்குது. நான் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த குரலோட போராட முடியாமல் நான் வீட்டுக்கு வந்தேன். நான் சாயங்காலம் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி தற்கொலை பண்ண போனேன் அப்படின்னு. எங்கள் அம்மா அழுதாங்க. என்னுடைய தெரு, என்னுடைய மக்கான் நாங்கள் சொல்லுவோம். மக்கான் என்பது இஸ்லாமியெல்லாம் சேர்ந்து வாழ்வதான் மக்கான்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரீட் நடத்தும். அவன் ஸ்ட்ரீட்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. மக்கான் தான் வந்து என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஹஜ்ரத் எல்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க. எனக்கு திட்டத்தை பார்த்து ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. இனிமே சாகக்கூடாது, ரொம்ப அவமானமாக இருந்துச்சு எனக்கு இவங்க சொல்கிறதான் பார்க்கும்போது. அன்றைக்கி நான் சீக்கிரம் தூங்கும்போது நான் தூங்க போயிட்டேன். சொன்னேன் எல்லாட்டையுமே, நான் ஒரு 6 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தற்கொலை பண்ணணும்னு தோணுதுன்ட்டு. நீங்கள் யாரும் முயற்சி செய்யலை, உதவி செய்யலை, அதனால் தற்கொலை பண்ண போனேன் அப்படின்னு. அன்றைக்கி நான் சீக்கிரம் பட்டு தூங்க போயிட்டேன். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டு அழுது நான் தூங்கும்போது நான் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கேன். நல்லா தெரியுது நான் தூங்குறேன்னு சொல்லி. எனக்கு 100% உணர்வு உள்ளவனாக இருக்கிறேன், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எழுப்பி போட்டா எஞ்சிடுவேன் தெரியுது எனக்கு. நான் இந்த நிலைமையில் என்னுடைய சரீரத்தை